அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னா கப்சா பிரியாணி, அரேபியன் கப்சா பிரியாணி. அதுக்கு தேவையான மசாலா இது அரைக்க வேண்டியது 10 ஏலக்காய், சின்ன ஏலக்காய், பெரிய ஏலக்காய் 1, ஜாதி பத்திரி 1, கல்பாசி கொஞ்சம், பிரியாணி இலை கொஞ்சம், ட்ரை லெமன் 1, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு விரலளவு பிஞ்சளவு பட்டை, 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு 2 இந்த பூவு, கொஞ்சம் ஜாதிக்காய், 10 கிராம்பு. இது தேவையான பொருளை நம்ம ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்து பொன்னிறமாக வறுத்து மிக்சியில் அடித்து வச்சுக்கிறோம். நம்ம ஃபஸ்ட்டு மசாலா எல்லா மசாலாவும் ஒன்றா போட்டு ஒரு வானலியில் போட்டு நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்தரணும். எண்ணெய் விடாமல் வறுத்து ஆற விட்டு மிக்சியில் நம்ம அரைச்சி இந்த பவுடரை எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சிடறோம். எண்ணெய் ஊற்றி வச்சோன்னே பட்டை 5 ஏலக்காய், கிராம்பு, ஜாதி பத்திரி கொஞ்சோண்டு இதை போட்டு நல்லா கொஞ்சம் பொரிஞ்ச உடனே கொஞ்சம் பொரியணும். கொஞ்சம் பொரிஞ்சு வந்தோடனே பூண்டு பொடிசாக நறுக்கி வச்சு பெரிய பல் பூண்டு 4 நம்ம அதில் சேர்த்துக்கிறோம். நல்லா சேர்த்து நல்லா இதை பொரி விடணும். லேசாக பொரிஞ்ச உடனே 2 பெரிய சைஸ் வெங்காயம் நம்ம அதில் இதை சேர்த்துக்கிறோம். நல்லா பொடிசாக நறுக்கி வச்சு அதில் சேர்த்துக்கிறோம். 2 வெங்காயம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் வதங்கணும், நல்லா வதங்கணும். கொஞ்சம் பரவாயில்லாமல் நார்மலாக ரொம்பையும் கோல்டன் கலரில் வதங்காமல் நார்மலாக வதங்கணும். கொஞ்சம் வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு நம்ம வதங்க விடணும், ரொம்ப வதங்க விடக்கூடாது. 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதனால் நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்து கொஞ்சம் நல்லா வதங்க விடுறோம். வதங்கிட்ட பின்னாடி 2 மீடியம் சைஸ் தக்காளி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். வெள்ளுடைய பேஸ்ட்டாக அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வதங்க விடுறோம். நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு அடுத்து நம்ம கொத்தமல்லி புதினா ஒவ்வொரு கைப்பிடி கொத்தமல்லி புதினா ஒவ்வொரு கைப்பிடி நம்ம போட்டுறோம். போட்டு நல்லா கொஞ்சம் வதங்குறோம். நல்லா வதங்கிடுச்சு. இது வதங்கின உடனே 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் 2யும் இதில் ஆட் பண்ணுறோம். நல்லா வதங்கலாம். வதங்கிட்ட பின்னாடி கப்சாவுக்கு நம்ம வறுத்தோம்ல அந்த மசாலாவில் ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டு நல்லா இதை நம்ம வதக்குறோம். இந்த மசாலாவே இந்த பிரியாணிக்கு டேஸ்ட்டு. நல்லா ஒரு ட்ரை லெமன் மெயின், இந்த பிரியாணிக்கு மெயின் ட்ரை லெமன் தான் அதை போட்டுறோம். போட்டு ஒரு 2 டீஸ்பூன் லெமன் தயிர் சேர்த்துக்கிறோம்.
தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு அரை லெமன் புரிஞ்சுக்கிட்டுருக்கோம். அரை லெமன் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இந்த பதங்க வரும். ஊற்று நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினோடனே நம்ம சிக்கனை 1.5 கிலோ சிக்கன் வாங்கினதை நம்ம இந்த மசாலாவெல்லாம் உள்ள வைக்கிறோம். மசாலா வச்சா ஒரு 5 நிமிஷம். நம்ம இந்த கப்பில் 1/2 கிலோ 3 கப்பு அரிசி எடுத்துருக்கோம். இதில் தண்ணி அளந்து நம்ம ஊற்றிக்கிறோம். நல்லா கலக்கி விட்டு மசாலா பிடிக்கிற அளவுக்கு அளந்து வச்ச அரிசியில் அளந்து வச்ச 3 உலக்கில் இது 6 உலக்கு தண்ணியில் 1 உலக்கு மட்டும் தண்ணியை ஊற்றி நம்ம சேர்த்து அதை வேக விடுறோம். கொஞ்சம் மசாலா பிடிக்கிற அளவுக்கு வேகட்டும். வெக்காடு வேகட்டும். ஒரு 15 நிமிஷம் வேகட்டும். அது 15 நிமிஷம் நல்லா வெந்திருக்குது. இந்த டயத்தில் டொமேட்டோ கெச்சப் 2 ஸ்பூன், போட்டு நல்லா இதனால கிளறி விடுறோம். நல்லா கறி மசாலா பிடிக்கிற அளவுக்கு நல்லா வேக விடுறோம். கொஞ்சம் வரட்டும். இந்த டேஸ்ட் நல்லா ஏறட்டும். சிக்கன் ஏறட்டும். இந்த டைப்பில் நல்லா டொமேட்டோ கெச்சப்லாம் ஏறிச்சு. இந்த டயத்தில் நம்ம சிக்கனை எடுத்துடுறோம். சிக்கனை நம்ம வெளியே எடுத்து இதை நம்ம என்ன செய்கிறோம், ஒரு கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி இந்த இதை நம்ம பொரிக்கிறோம். இது தேவையான அளவை இது தண்ணியை நம்ம இப்போ அளந்து ஊற்றிக்கிறோம். இந்த மசாலாவில் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு நம்ம லைட்டாக அந்த இதை சிக்கனில் மேலாக மிளகாத்தூள் தூவி நம்ம அப்படியே பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் உப்பு உரப்பு எல்லாம் இப்படி தான் எடுத்துக்கணும். நல்லா பிடிச்சிருக்கு. டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே நம்ம அந்த அடுப்பை திறந்துட்டோம். நமக்கு ஒதுக்கிடுச்சு. நம்ம பாஸ்மதி ரைஸ் அதுக்குள்ளே நம்ம கழுவி ஊற வச்சுட்டு அதை எடுத்து நம்ம
சிக்கன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். கொஞ்சம் மசாலா கொஞ்சம் உப்பு கொஞ்சமாக கரெக்டாக இருக்குது. நம்ம பசி மூடி வைப்போம். இதில் வேகட்டும். செக் பண்ணி பார்த்தோம்னா ரைஸ் நல்லா வந்துருக்கு. கரெக்டாக வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இந்த மூடி வச்சுக்கலாம். இங்கே சிக்கன் வந்து பொரிச்சு கொடுத்துட்டோம். சிக்கன் பண்ணிட்டோம். எல்லாம் பொரியட்டும். பொரிஞ்சோடனே நம்ம அடுத்து எடுத்து நம்ம அதில் சேர்க்கணும். செக் பண்ணி பார்ப்போம். ரைஸ் நல்லா வெந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம சிக்கன் பொரிச்ச சிக்கனை இதில் எடுத்து நம்ம தம் போடுறோம். அப்படியே நம்ம மசாலாலாம் இதில் தண்ணி விட்டு நம்ம தம் போடுறோம். அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி வைக்கிறோம். சுவையான அரேபியன் கப்சா பிரியாணி ரெடி. இதே மாதிரி நம்ம வீட்டில் நீங்கள் சமைச்சு பாருங்கள். சமைச்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.